அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் கொளத்தூரில் ஸ்டாலின் படுதோல்வி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5வது சுற்று முடிவின் அடிப்படையில் அதிரடியாக மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவு வந்து சந்திச்சுட்டு வந்து இருக்காரு. சொல்ல பார்த்தீங்கன்னா திமுக ஒரு மிகப்பெரிய படுதோல்வி வந்து அடையும் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாவேக தான் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் வந்து இருக்காங்க. 110 இடத்திற்கும் மேற்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து தாவேக வந்து முன்னிலையில் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் வந்து தொடர்ந்து பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக மீண்டும் சொந்த தொகுதியான கொளத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே வந்து ஏமாற்றம் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ மக்களை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கக்கூடிய அளவிற்கு திமுகவுடைய அரசாங்கம் வந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. இதன் அடிப்படையில் இப்போ அதிரடியாக மீண்டும் கொளத்தூரில் மீண்டும் 5வது சுற்றின் அடிப்படையிலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொளத்தூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்து அடைந்திருக்காரு. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கொளத்தூரில் தாவேக தான் வந்து முன்னிலையில் வந்து வகித்துட்டு வந்து இருக்காங்க. இப்போ அதிரடியாக தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி மாற்றங்கள் வந்து கட்டாயம் நடைபெற போகுது. பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு காணாத அளவிற்கு முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்து ஏற்பட போகுது. பார்த்தீங்கன்னா எடப்பாடியுடைய ஆட்சியும் அதே மாதிரி திமுகவுடைய தாவேகாவுடைய ஆட்சி வந்து மாறப்போ இரண்டுலையுமே எந்த ஆட்சி வந்து தமிழகத்தில் வந்து வரப்போகுது அப்படின்னு தான் இன்னும் சில மணி நேரத்தில் வந்து தெரிய போகுது. இந்த நிலையில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே வந்து மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே போட்டியிட்ட 34 அமைச்சர்களுமே பார்த்தீங்கன்னா 22 23 அமைச்சர்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பின்தங்கி தான் வந்து இருக்காங்க. இதே தொடர்ந்து தான் திமுக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் வந்து இழந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியும். இருந்தாலும் இப்போ அதிரடியாக கொளத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த தொகுதியான வரலாறு காணாத அளவிற்கு வெற்றி மேலே வெற்றி வந்து திமுக வந்து கொடுத்துருந்தாலுமே இப்போ அதிரடியாக 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய களமாகவே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்த விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக நிறைய கணிப்புகள் வந்து செஞ்சு இப்போ அதிரடியாக கொளத்தூரில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராகவே வந்து தாவேகத்தை நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி செய்த சம்பவம் தான் வரலாறு காணாத அளவிற்கு இப்போ சம்பவம் மேலே சம்பவம் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. கட்டாயம் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிருக்கு. அவர் 2026 தேர்தலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திமுகவுடைய கட்சி ஒன்று இருக்குமா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே வந்து எழுந்திருக்கு. இன்னும் சில மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாளர் யார் அப்படின்றத நிர்ணயம் வந்து செய்ய போகிறாங்க. இப்போ 5வது சுற்றின் அடிப்படையில் இப்போ கொளத்தூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வரலாறு காணாத அளவிற்கு தோல்வி வந்து திமுக வந்து அடைய போகுது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொகுதியாக நின்றிருந்து அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தோல்விகள் வந்து அடைந்திருக்காரு. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதிரடியாக பார்த்தீங்கன்னா தாவேகா தான் வந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்குமா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இப்போ எதிர்பார்ப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. சரி, ஓகே. எனக்கான அப்டேட் வந்து இதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.